அதனால திருமூலர் சொல்றார், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். இது ஒரு அசுத்தமான ஒரு மலப்பாண்டம்னு இருந்தேன். அப்புறம் என்ன தோணித்து, அது மட்டும் இல்லையப்பா, இந்த உடம்புல ரத்தம் இருக்கு, மலமூத்திரங்கள் இருக்கு, மாம்சம் இருக்கு, மஜ்ஜை இருக்கு, இது மட்டும் தானே இருக்கு. இது மட்டும் இருந்ததுன்னா கொண்டு வச்சு எரிச்சிருவேல. இப்ப நான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேனே, அப்ப அந்த நானாக இருப்பது எது? அந்த ஜீவன் போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் இருக்க போறது, வச்சுக்க முடியாது, வீட்டில் கொண்டு போய் வச்சு எரிச்சிருவா இல்லையா? அப்போ அந்த நாற்றம் வெளியில வராமல் ஏதோ காப்பாத்துறது, உடம்பு தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிறது, அது எதனால அப்படின்னு தெரிஞ்சு கொண்ட உடனே உடம்பினுள் உரு பொருள் கண்டேன்கிற, உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டேன். அந்த மெய் இருக்கிறதுனால்தான் இந்த பொய்க்கே மெய்யின்னு பேரு. இந்த உடம்பை மெய்யின்னு சொல்றாள், மெய் இல்லையே, பொய்ன்னா அது. ஆனா இந்த பொய்க்குள்ள மெய் இருக்க, மேல இருக்க ராப்பர் தூக்கி போட வேண்டியது, உள்ளுக்குள்ள பிஸ்கட் இருக்கோ இல்லையோ, உள்ள விஷயம் இருக்க. உடம்பினுள்ள உரு பொருள் கண்டேன். அப்புறம் உடம்பினுள்ள உத்தமன் கோவில் கொண்டான் என்று, உள்ளுக்குள்ள யார் இருக்கா? பகவான், சர்வோத்தமன், புருஷோத்தமன் பகவான் இருக்கான். அது தெரிஞ்சுண்டு உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. ஏன்னா இந்த உடம்பு இருந்தால் தான் உடம்பை வைத்து கொண்டு, இதை சாதனமா வைத்து கொண்டு பகவான் அடைய முடியும். அதுக்கு இது பயன்பட வேண்டும்.